ஆனால் ஒன்று, ஜெயலலிதா முழுக்க முழுக்க பார்ட்னர் பக்கம் போக விடாமல் தடுத்ததனுடைய புண்ணியம் யாருக்குன்னாக்க சசிகலாவுக்கும் நடராஜனுக்கு தான் உண்டு. இல்லாட்டி போனால் சோ மாதிரி ஆட்கள்லாம் உள்ளே பூந்து விளையாடி தள்ளியிருப்பாங்க, உள்ளே விடாமல் நிறுத்திவிட்டாங்க. அது சோ ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மாலை வெளியே அமிச்சார். வெளியே அமிச்சு உடனே உள்ளே பூந்தார். 6 மாதம் தான் ஓடிச்சு. 6வது மாதம் அந்த மாவு சோவை பற்றி புரிஞ்சு போச்சு, வெளியே துரத்திவிட்டாங்க. துரத்திட்டு சசிகலா போட்டாங்க. அவ்வளோதான். பார்ப்பனர்களால் முழு வெற்றி அடைஞ்சது ஒரு 6 மாதம் தான் அவங்களால இருக்க முடிஞ்சது. அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு பாப்பாத்தியாக இருந்தும் ஒரு பார்ப்பன ஆதிக்கம் பெருசாக வர விடாமல் தடுத்ததில் சசிகலாவுடைய ஒரு ஆதிக்கம் இருந்ததுனால தான் ஜெயலலிதா முழுக்க முழுக்க ஒரு பார்ப்பனர் அல்லாத ஒரு ராஜ்யத்தை நடத்துறதுக்கு சசிகலாவுடைய ஆதிக்கம் தான் முக்கிய காரணம். அவங்க கேசட்டு கொண்டு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த மாதிரி ஒரு அளவுக்கு இப்போ நல்லா ஈஸியாக பழகிற டைப்பு எல்லாம் பல விஷயங்கள் அவங்களுக்கு இதெல்லாம் வரும்போது சரி எதை வாங்கிட்டு வா அதை வாங்கிட்டு வாங்கும்போது நெருக்கம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. நெருக்கம் ஜாஸ்தி ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு இருந்த சாமர்த்தியத்தை நெருங்கிய தோழிகளாக மாறிட்டாங்க. நெருங்கிய தோழிகளாக மாறினதுக்கு பிறகு அவங்க வீட்டுக்குள்ளாரே எண்ணத்துக்கு அங்கே இங்கே போயிட்டுருக்குற எங்கள் வீட்டுக்கே வந்துடணும்னு கூப்பிட்டு வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு யாருமே இல்லை, தன்னந்தனியாக அனாதையாக இருக்காங்க. அவ்வளோ பெரிய பங்களாவில் 11 கிரவுண்டு பங்களாவில் ஒத்த ஆளாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. சொந்த பந்தம் அத்தனையும் ஏமாற்றிட்டு ஓட்டிடுச்சு. சொந்த அண்ணனே சரியா இல்லை, அவங்கக்கிட்ட அண்ணன் மனைவி சரியா இல்லை, அவங்க குடும்பம் பூராவும் யாருமே இல்லை. அந்த தீபாவெல்லாம் கொண்டு கொஞ்ச நாள் வச்சுருந்தாங்க வீட்டில், சரியா இல்லை, அவங்க போயிட்டாங்க. என்னுடைய வாரிசுங்கிற முறையில் அந்த பொண்ணை பல இடங்களுக்கு கூப்பிட்டு வந்தாங்க. அவங்க நாங்கள் பார்த்துருக்கோம், பல இடங்களுக்கு அவங்கள கூப்பிட்டு வந்தாங்க. அப்படி இருந்து கூட அந்த பொண்ணால் பரிமளிக்க முடியல. காரணம் என்னன்னாக்கா அவங்க குடும்பம் ஜெயலலிதா கிட்ட சரியா இல்லைங்கிற ஒரு தகவல் உண்டு. அதனால் அதனுடைய விளைவு தான் அந்த வெற்றிடத்தை நிரப்புறது சசிகலா வர்றதுனால தான் தன்னுடைய உடன்பிறவா தோழின்னு சொல்கிற அளவுக்கு அவங்களுடைய நெருக்கம் சேர்ந்துருச்சு. அது அந்த ஐடென்டிட்டி, அது 2 பேருக்கும் ஒரே வேவ் லெங்க்த்து, ஒரே மாதிரி அலைவரிசையில் அவங்க 2 பேரும் மீட் பண்ணிட்டாங்க. உன்னுடைய கவலைகள் எனக்கு தெரியுது, என்னுடைய கவலைகள் உனக்கு தெரியுது, ஆக நம்ம 2 பேரும் ஒரே இதுங்கிற மாதிரி அந்த சைக்கலாஜிக்கலாக அவங்களுக்குள்ளார ரொம்ப பெரிய நெருக்கம் நெருங்கிடுச்சு. அதனுடைய விளைவு தான் யாரை ஏற்றுக்கிட்டாலும் சசிகலா விட்டுறக்கூடாதுங்கிற அளவுக்கு அவங்களுடைய நெருக்கமும் இறுக்கமும் வந்துருச்சு. அது எல்லாத்துக்கும் வழக்கமாக வர்றது தான்.